யாரை பார்த்து? சிவபெருமான பார்த்து. உனக்கும் போக்கிடம் கிடையாது, எனக்கும் போக்கிடம் கிடையாது, இங்கதானே இருக்க போறோம், சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுப்பா. இல்லையா, நான் சொல்லியே ஆகணும். அந்த ஏழை சிரித்து கொண்டே சொன்னார், என்ன பெருசா சொல்லிட போற, நீ யார், அவ்வளவுதானே. நான் சொல்லவா, நீ பரம்பொருள், இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன், நீ சரிதானப்பான்னா. இறைவன். வணக்கம். இப்போ நம்மளோட வெற்றி ஆப்ஷன் கிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிசைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது திருவாச்சி, இது கூட பார்த்தீங்கன்னா இதே மாடல், ரெஃபரன்ஸ் மாடல் சிவலிங்கம் திருவாச்சி, இது கூட வந்து நந்தி வரும். இப்போ இவர் வந்து சிவலிங்கம், இது வந்து நம்ம காசியில் இருக்க மாதிரி அந்த மாடலில் பண்ணியிருக்கிறது. கஸ்டமர் ஃபோட்டோ கொடுத்துருக்க மாதிரி நேச்சுரல் ஆயில் பாலிஷ் பண்ணுறது. அதுக்கடுத்து இவர் வந்து நந்தி பார்த்தீங்கன்னா இதுவும் கஸ்டமரோட மாடல் ஃபோட்டோ கொடுத்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பெஷல் ஒர்க் டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். இது சேலஞ்சிங் பீஸ். நீங்கள் மகாபலிபுரத்தில் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே பெரிய சைஸ் லைக் 2 feet 3 feet அந்த மாதிரி பண்ணுவாங்க. சின்ன சைஸில் காம்படிஷன் எடுத்து நம்ம டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கோம். முக்கியமான விஷயம், இந்த திருவாச்சி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருமே இந்த ப்ராஸ் காப்பர் இதில் தான் பார்ப்பீங்க. ஸ்டோனில் வந்து பெரிய சைஸ் 4 feet. இப்போ நாங்கள் கல்லில் வெறும் 8 inch. இது கூட பீடமும் வந்துடும். நம்ம என்ன சாமி சிலை வேணாலும் அதை நடுவில் வச்சுக்கலாம். நாட் லைக் சிவலிங்கம், நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். விநாயகர் வைக்கலாம், முருகர் வைக்கலாம். இது ஒரே கல்ல, ஜாயிண்டே கிடையாது, சிங்கிள் பீஸ் ஆஃப் ஸ்டோன். பீடம் மட்டும் தனியாக வரும். பீடம் மேலே இது நீங்கள் இந்த பீடமெல்லாம் இந்த மாதிரி உட்கார வச்சுக்கணும். இந்த மாதிரி பத்மா பீடம் மட்டும் உங்களுக்கு இதை நிற்க வைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது கீழே பீடம் வரும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சாமி சிலை வச்சுட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம்.